நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 8 செட்டிங்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிரிட்டிக்கலான கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த 8மே கரெக்டா இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல் க்ரோ ஆகாது, நம்மளோட வீடியோஸுக்கும் பெருசா வியூஸ் கிடைக்காது, ஒரு நல்ல ரிட்டென்ஷன் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால இந்த 8 செட்டிங்ஸும் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா வாங்க மெயின் வீடியோக்குள்ள போவோம். முதல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் கீவேர்ட்ஸ். இது நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய் செட்டிங்ஸ்னு இருக்கும் லெஃப்ட்ல, அதுல அட்வான்ஸ்ல போய் கரெக்டான கீவேர்ட்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூபுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் என்ன, எதை பற்றி பேசுது, எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறதுக்காகத்தான். ஸோ அதுக்குரிய ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோமா, நம்மளோட சேனல் நிஷ்ஷுக்கோ அந்த கீவேர்ட்ஸுக்கோ சம்பந்தம் இருக்கா, இதையெல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னம்னா கிரியேட்டருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா இது வந்து யூடியூபுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட கண்டென்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதை எப்படி கரெக்டான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ சேனல் கீவேர்ட்ஸ் போய் கரெக்டாக கொடுத்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செட்டிங்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போய் செட்டிங்ஸில் போய் நம்ம அட்வான்ஸில் கொடுக்குறதான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அலோவ் த சேனல் மற்ற சேனலுக்கு கூட சஜஷனோட சேர்ந்து அலாங் சைடாக வர்றதுக்காக. அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் இது எது சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ரேடியோ பட்டனை மட்டும் நீங்கள் செக் பண்ணி அலோவ் மை சேனல் டு அப்பியர் இன் அதர் சேனல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு மற்ற வீடியோ வர்றப்பையும் நம்மளோட வீடியோ சைடில் வர மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் நம்மளோட வீடியோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிஸ்கவரபிலிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. இதுவும் போய் மறக்காம செக் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற சேனல் வர்றப்ப நம்மளோட சேனலும் அங்கே பக்கத்தில் வர்றப்ப 10 வீடியோஸ்லாம் வர்றப்ப தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவரபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் செட்டிங்ஸ் நம்பர் 2. செட்டிங்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ். இதுவும் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் செட்டிங்ஸில் போய் தான் நம்ம பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறப்போ ப்ரீஃபில்னு சொல்லுவாங்க. அதாவது எது டிஃபால்ட்டாக இருக்கணும் அதுதான் அப்லோடு டிஃபால்ட். இப்போ உதாரணத்துக்கு என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா டைட்டில் பக்கத்திலேயே வந்து லீட்ஸ் லோகேஷ் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயும் டிஃபால்ட்டாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி என்னோட கால் டு ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக இங்கே வந்து என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே எல்லா வீடியோலையும் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஓட இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட், எப்பயும் இது அப்படியே இருக்கும். எப்போ எந்த வீடியோ போனாலும் இதுதான் டிஃபால்ட்டாக நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து நீங்க டைட்டில்ல வச்சுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுக்கலாம், இல்ல டாக்ஸ்ல வச்சுக்கலாம், கீவேர்ட்ஸ்ல வச்சுக்கலாம். எதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் இதை செட் பண்ணிக்கலாம். இதுதான் 3rd செட்டிங்ஸ். 4வது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்ல பிராண்டிங் பேஜில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னலான ஒரு கிளிக்கபிள் எலிமெண்ட். எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கீழே பாட்டம் கார்னரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டிங் வாட்டர் மார்க் இருக்கும். என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ போட்டுக்கலாம், இல்லை உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இமேஜ் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னலான விஷயம். ஸோ தட் வியூவர்ஸ் வந்து பார்க்குறப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறப்ப அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ஒரு சப்ஸ்கிரைப் இது பண்ணுறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ இல்லை நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ். இது வந்து 4வது செட்டிங். 5வது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டு வேர்ட்ஸ் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள கம்யூனிட்டி செக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா டு ஃபில்டர் இட் அவுட். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறோமோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோஸில் பார்க்குறப்போ இந்த வார்த்தைகள்லாம் கமெண்ட்ஸில் வேண்டாம்,
இதெல்லாம் யாரு சொன்னாலும் நம்ம வந்து இதை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது வந்து கண்டிப்பா அந்த கமெண்ட்ல இருந்து அது எடுத்துரும். ஸோ அது டோட்டலாக பிளாக் பண்ணிடும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு இன்அப்ராப்ரியேட்டான கமெண்ட்ஸ் இல்லை ரிவ்யூவோ இதெல்லாம் வந்து எதுவுமே உள்ள வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற மாதிரி எல்லாம் திட்டுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருக்கிறப்போ நம்ம வந்து கிளியராக இருக்கோம். பட் இதே நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில பேர்லாம் பேட் வேர்ட்ஸில் கூட போடுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி வந்து நம்மளோட கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து கரெக்டான விஷயம் தான் சேருது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இதுக்கு பேர் தான் பிளாக்டு வேர்ட்ஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது 5வது செட்டிங்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். 6வது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைசன்சிங் ஆப்ஷனுங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் யூடியூப் ஸ்டுடியோல செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அந்த அப்லோடு டிஃபால்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா சூஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸா இல்லை வந்து ஆர் கிரியேட்டிவ் காமன்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படிங்கிறத நாம கிளிக் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா பேசிக்கலாக வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நம்மளுடைய கண்டென்ட்டை எடுத்து யாரும் ரீயூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன மாதிரி லைசன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக யூடியூபுக்கு தெரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் ரொம்ப கரெக்டாக போய் செக் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கிளியராக செக் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 6வது செட்டிங்ஸ். 7வது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல இருக்கிற கம்யூனிட்டி மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது எதுக்கு அப்படின்னம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு டீமா இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சில பேர் வியூ மட்டும் பண்ணலாம், சில பேர் எடிட்டிங் மட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி சில மாடரேட்டர்ஸை நாம போட்டு வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா டு மேனேஜ் அவர் கம்ப்ளீட் சேனல். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வருதோ ஸோ அவர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி இம்மிடியேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஏதாவது வெளியில் போனால் கூட, பிஸ்னஸ் ஓனராக போனால் கூட நம்மளோட மார்க்கெட்டிங் கை வந்து அவரை சேனல் ஹேண்டில் பண்ணுறப்போ இந்த விஷயமெல்லாம் டக்குன்னு வந்து ஒரு லீட்ஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறப்போ நம்ம கம்யூனிட்டி மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் எல்லாத்தையும் யாரெல்லாம் வேணும், அதே மாதிரி நம்ம சில பேர்லாம் ராங்கா இது பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் நம்ம தூக்கிடலாம். ஸோ யார் நம்மளுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் இந்த கம்யூனிட்டி மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன். இதையும் போய் செட்டிங்ஸில் போய் கரெக்டாக யாரெல்லாம் பிளாக் பண்ணணும், யாரெல்லாம் வச்சுக்கணும், யாரெல்லாம் எங்கே வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டிங்ஸ், 8வது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸோட ஐடி. இதையும் பார்த்தோம் அப்படின்னம்னா யூடியூப் ஸ்டுடியோவில் செட்டிங்ஸில் அட்வான்ஸில் போய் இதை வந்து ஐடியை வந்து இணைச்சி வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ணுறது சௌரியமாக. இது வந்து அட்வான்ஸ்டு ட்ராக்கிங், அதாவது எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிலிருந்து எத்தனை மணிக்குள்ள நம்மளோட வியூவர்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்க, அதே மாதிரி யூசர் ஃப்ளோ எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்களோட ரிட்டன்ஷன் ஓவர் டைம் திரும்ப திரும்ப வராங்களா இல்லையா, பீக்கான ஆக்டிவிட்டி பீரியட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியை போய் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து சேர்த்தி வச்சுக்கணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த 8 செட்டிங்ஸ். மறந்துடாதீங்க, ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வெரி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் கீவேர்ட்ஸ், 2வது சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ், 3வது அப்லோட் டிஃபால்ட்ஸ், 4வது பிராண்டிங் வாட்டர்மார்க், 5வது பிளாக்டு வேர்ட்ஸ் லிஸ்ட், 6வது லைசன்சிங் ஆப்ஷன், 7வது கம்யூனிட்டி மாடரேட்டர்ஸ் அண்ட் 8வது கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது.
அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி, சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் அ கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.